என்ன இந்தியாவோட 7 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு ரோட்ல போறத விட கப்பல் வழியா போனா சீக்கிரம் போயிடலாமா? என்னன்னு தெளிவா சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம இந்தியாவோட 7 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை மெயின் இந்தியாவோட கனெக்ட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா சிக்கன் நெக் காரிடார்னு சொல்லுவாங்க. இந்த காரிடார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரமும் 17 கிலோமீட்டர் அகலமும் தான் இருக்கும். சோ இந்த காரிடார் வழியா ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தாலும், அது இல்லாம சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட கட் ஆயிடுவோம். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2008 இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் காலாதான் மல்டி மாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை பே ஆஃப் பெங்கால் ஓஷன் வழியா கனெக்ட் பண்ணுது. அதாவது கொல்கட்டா, அங்க இருந்து மியான்மர்ல இருந்து அப்படியே மிசோரம், அதுல இருந்து அப்படியே 7 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கும் ரோடு வழியா கனெக்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்க கொல்கத்தா போர்ட்ல இருந்து மியான்மரோட சிட்வே போர்ட்டுக்கு பெரிய ஷிப்ஸ்ல குட்ஸ் போய் சேர்ந்துரும். செகண்ட் பாத்தீங்கன்னா சிட்வேல இருந்து பலேத்வா, இது இன்லேண்ட் வாட்டர் வே வழியா போகும். அதாவது காலாதான் ரிவர் மேல டிராவல் ஆகும். தேர்டு பாத்தீங்கன்னா பலேத்வால இருந்து ஜொரிங் போயின்ற ஏரியா, அதாவது இந்தோ மியான்மர் பார்டருக்கு ரீச் ஆயிரும். சோ இந்த ரூட் பாத்தீங்கன்னா மியான்மரோட ராக்கைன் அண்ட் சின் ஸ்டேட் வழியா கிராஸ் ஆகும். சோ இந்த இடத்துலதான் நம்ம ப்ராஜெக்ட் பெரிய அளவுல நடத்த முடியாமலே இருக்கு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏன்னா அங்க அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றது அரக்கன் ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி. அவங்க பாத்தீங்கன்னா மியான்மர் ஆர்மியை அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்க. சோ இவங்க சண்டை போறதுனாலே இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு நாளைக்கு டிலே ஆயிருக்கு. சோ இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா 2027 இந்த ப்ராஜெக்ட ஃபங்க்ஷனலுக்கு கொண்டு வந்துரும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் மியான்மர் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. நாலாவது பாத்தீங்கன்னா பார்டர்ல இருந்து லாங் தலாய் ஐசாவல், இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்தியன் சைட்ல வருது. சோ இந்தியன் சைட்ல மோரார்லெஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டடா தான் இருக்கு. சோ இந்த ப்ராஜெக்டோட பெனிஃபிட் என்னன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி சைனா நம்ம சிக்கன் நெக் காரிடாரை ஏதாவது பண்ணி அமைக்கி பிரச்சனை பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ 2017 இந்த டொக்லம் இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ரொம்ப டிராபிக்கா இருக்க இந்த சிக்கன் நெக் காரிடார்ல இருக்க டிராபிக்க இதுல டைவெர்ட் பண்றதுனால கொஞ்சம் டிராபிக் குறையும். தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே போயிட்டு இருக்க ரூட்டோட இது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தூரம் கம்மி. ஃபோர்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா மணிப்பூர், மிசோரம், திரிபுரா இந்த ஸ்டேட் எல்லாமே போர்ட் கிடைச்சனால அவங்கள்ட்ட இருக்க ஆர்டி கிராஃப்ட், அவங்களோட வணிக பொருட்களை வேற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அவங்க பொருளாதாரம் பெரிய அளவுல உயரும். பிப்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, ஆக்டிவ்ஸ் பாலிசி, இந்த பாலிசியை யூஸ் பண்ணி நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரியோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வழியா குட்ஸ் டிராவல் அப்போ 50% வரைக்கும் காசும் நேரமும் மிச்சமாகும். செவன்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா சைனா அண்ட் பங்களாதேஷ் நெக்ஸஸை கண்ட்ரோல் வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.